2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த முக்கிய எதிர்க்கட்சித் தலைவரான மரியா கொரானாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவை சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயக பாதைக்கு திருப்புவதற்கான அவரது அயராத போராட்டத்தை பாராட்டி நோபல் குழு இந்த விருதை அறிவித்துள்ளது. 1967ஆம் ஆண்டு பிறந்த இவர் 2002இல் சுமாடே என்ற தேர்தல் கண்காணிப்பு குழுவை அமைத்து அரசியலில் அடியெடுத்து வைத்தார். அவர் 2011 முதல் 2014 வரை தேசிய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். அரசியல் ரீதியான கடும் அடக்குமுறைகள், தேர்தலில் போட்டியிட தடை என பல சவால்களையும் மீறி வெனிசுலாவில் ஜனநாயக உரிமைகளையும் நீதி மற்றும் அமைதியை நிலைநாட்டவும் தொடர்ந்து போராடி வரும் மச்சோடா அந்நாட்டின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கையாக திகழ்ந்து வருகிறார். பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக், அமெரிக்காவைச் சேர்ந்த முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஆந்த்ரோபிக் ஆகியவற்றில் முதுநிலை ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரிட்டன் அரசாங்கத்தின் முன்னாள் உயர்மட்ட அதிகாரிகளின் வணிக நியமனங்களை கண்காணிக்கும் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலம் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. ரிஷி சுனக் இந்த இரு நிறுவனங்களிலும் பகுதி நேர மூத்த ஆலோசகராக செயல்படுவார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் 2022 அக்டோபர் முதல் 2024 ஜூலை வரை பிரிட்டன் பிரதமராக இருந்தார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் மற்றும் முக்கிய நகரமான ராவல்பிண்டி ஆகிய இரட்டை நகரங்களில் இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாடு அமைச்சகத்தின் உத்தரவின்படி இணைய சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அக்டோபர் 9, 2025 அன்று நள்ளிரவு 12 மணி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த சேவை நிறுத்தம் அமலில் இருக்கும். பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நகரங்களிலும் மொபைல் இணைய சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வணிக ரீதியிலான தகவல் தொடர்புகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு புதிய ஆம்ராம் ஏவுகணைகள் வழங்கப்படும் என வெளியான செய்திகள் தவறானவை என்று அமெரிக்கா தெளிவுபடுத்தியுள்ளது. சமீபத்திய ஆயுத ஒப்பந்த திருத்தம் புதிய ஏவுகணை விநியோகத்துக்கானது அல்ல, ஏற்கனவே உள்ள ஆயுத அமைப்புகளுக்கான பராமரிப்பு மற்றும் உதிரி பாகங்கள் வழங்குவதற்காக மட்டுமே என இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருக்கிறது. இந்த நடவடிக்கை பாகிஸ்தானின் ராணுவ திறன்களை மேம்படுத்துவதில்லை என்றும் வெளிவந்த தகவல்கள் முற்றிலும் தவறானவை எனவும் அமெரிக்க தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் பல நகரங்களில் ரஷ்யா மாபெரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தியுள்ளது. இதனால் முக்கிய மின்சார நிலையங்கள் பாதிக்கப்பட்டு பெருமளவில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. நகரம் முழுவதும் இருள் சூழ்ந்த நிலையில் ஒரு ட்ரோன் தீப்பிடிக்கும் காட்சி சமூக ஊடகங்களில் பரவி உலக அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. தாக்குதலின் முக்கிய நோக்கம் நாட்டின் மின்சார உள்கட்டமைப்பை சேதப்படுத்துவதாகும் என்றும் குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதோடு பலர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் யுக்ரைன் அதிகாரிகள் கூறுகின்றனர். ரஷ்யா யுக்ரைன் போரின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த தாக்குதல் போர் நிலையை மேலும் மோசமாக்கும் என்று சர்வதேச நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். முக்கிய உள்கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மின்சாரம், தண்ணீர் மற்றும் அவசர சேவைகள் மோசமாகும் அபாயம் இருப்பதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். சீனாவின் ராணுவ அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தன்னுடைய வான் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்த டீடோம் எனப்படும் புதிய பன்மடங்கு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கும் திட்டத்தை தைவான் அறிவித்துள்ளது. தேசிய நாள் உரையில் தைவான் தலைவர் லாய் சிங் தே இதை அறிவித்ததோடு விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் உள்ளிட்ட பல்வேறு தாக்குதல்களை தடுக்க இது முக்கிய பங்கு வகிக்கும் என தெரிவித்தார். இந்த திட்டம் இஸ்ரேலின் அயன்டோம் அமைப்பை போன்று பல அடுக்குகளில் செயல்படக்கூடியதாக இருக்கும் என்றும் பாதுகாப்பு செலவுகள் 2030ஆம் ஆண்டுக்குள் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்த்தப்படும் என்றும் லாய் தெரிவித்தார். அமைதி என்பது வலிமையால் மட்டுமே உறுதியாகும் என்று தைவான் அரசு கூறியுள்ளது. சீனாவுடன் நிலவும் பதற்றமான சூழலில் தைவான் தனது பாதுகாப்பு அடித்தளத்தை வலுப்படுத்தும் இந்த முடிவு சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெறுகிறது.让我们再一次用最热烈的掌声感谢今天所有参与的人员。தமிழகத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெற இருந்த கிராம சபை கூட்டங்கள் நாளை நடைபெறவுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார்.
சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாளை நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்ற இருப்பதாக தெரிவித்தார். இந்த தடவை முதல் முறையாக மாண்பு முதல் அமைச்சர் அவர்கள் ஒரு 10,000 குறைந்தபட்ச 10,000 கிராம ஊராட்சிகளில் 11th அக்டோபர் நாளைக்கு நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் காணொலி காட்சி மூலமாக அவங்க உரையாற்றுகிறார். சில நேம்ஸ் ஆர் கன்சிடர்ட் டெரோகேட்டரி. ஸோ உதாரணமாக ஆதி திராவிட காலனி, ஹரிஜன் குடியிருப்பு, வண்ணான்குளம், பரையர் தெரு, சக்கிலியர் சாலை போன்ற இந்த மாதிரி நேம்ஸ் அது இதற்கு பதிலா கிராம பகுதியில் ஒரு சொல்லியிருக்கோம் ஜெனரல் பிராட் நேம்ஸ். வி ஹவ் given the names of flowers or பொதுவா நேம் கொடுத்துட்டு அது நாளைக்கு மக்கள் இன் ஜெனரல் அது டிசைட் பண்ணலாம். ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் நேம் இருக்கின்றது. there is no controversy. people do not want that to be changed. அது மாற்றம் செய்ய வேண்டாம்னா வேண்டாங்க. தமிழகத்தில் தேர்தல் பரப்புரையை ஆளுநர் ரவி தொடங்கிவிட்டதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற வே. ஆனைமுத்து நூற்றாண்டு நிறைவு விழாவின் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், பழைய அடிமைகள் போதாது என்று புதிய அடிமைகளை வலைவீசி பாஜக தேடி வருவதாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ரவின்னு ஒருத்தர் இருக்கின்றார். நம்முடைய நண்பர் தான் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். பாசிச பாஜகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக நினைத்துக் கொண்டு நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். பாஜகவுக்கு பழைய அடிமைகள் பத்தாம இன்னைக்கு புது புது அடிமைகளையும் வலைவீசி தேடிட்டு இருக்குது பாஜக. எத்தனை அடிமைகளுடைய துணையோடு வந்தாலும் பாஜக வந்தாலும் தமிழ்நாடு சுயமரியாதை மண் என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் மீண்டும் முடிவு செய்து அவங்களுக்கு நிரூபித்து காட்டும். சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுயமரியாதைனா என்னன்னு கூட தெரியாது. பெங்களூரு செல்வதற்காக தனி விமானத்தில் ஒசூர் சென்ற முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர். அங்கிருந்து பெங்களூரில் நடைபெறும் முரசொலி செல்வத்தின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்க முதல்வர் சாலை வழியாக சென்றார். பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒசூர் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. மாதம் ஒருமுறை மின் கணக்கீடு செய்யும் முறை அமல்படுத்தப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறியதை நிறைவேற்றாதது ஏன் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மின் கட்டண உயர்வை கண்டித்து போர்க்கொடி தூக்கிய திமுக ஆளுங்கட்சியாக ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணத்தை உயர்த்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்தாமல் மத்திய அரசின் சூரிய மின் திட்டங்களையும் அரசு செயல்படுத்தவில்லை என்றும் கூறியுள்ளார். தனியாரிடமிருந்து மின்சாரத்தை கடன் வாங்கி அதற்கான நிதிச்சுமையை மக்கள் மீது திமுக அரசு சுமத்துவதாகவும் நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் வட்டக்காட்டில் உள்ள நடிகர் சரவணன் சினிமா ஸ்டுடியோவிற்கு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வருகை தந்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக நிர்வாகிகள், ஸ்டுடியோ ஊழியர்கள் மற்றும் சரவணன் ஆகியோர் வரவேற்பளித்தனர். தொடர்ந்து ஸ்டுடியோவை பார்வையிட்ட பழனிசாமி அங்குள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்துவிட்டு கிளம்பினார். சென்னை ரிப்பன் மாளிகையில் மனு அளிக்க முயன்ற தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். மண்டலங்கள் 5 மற்றும் 6ஐச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கோரிக்கை குறித்து மாநகராட்சி ஆணையரிடம் இன்று மனு அளிக்க திட்டமிட்டிருந்தனர். அதற்காக வந்த தூய்மை பணியாளர்கள் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வைத்தே கைது செய்யப்பட்டனர். இன்னையோட 72 நாள். இந்த 72 நாளும் இன்னைக்கு வாழ்வாதாரம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எங்களோட சம்பளத்தை பறிச்சுட்டாங்க, எங்களோட வேலையை பறிச்சுட்டாங்க. அங்கங்க மனு கொடுக்குறோம், அப்பவும் மனசு இறங்கல. நாங்க சரி எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கூடி பூங்கால பேசி நாங்க ஏதாச்சும் பண்ணோம்னா அப்பவும் அந்த அரெஸ்ட் பண்றாங்க. இந்த அரெஸ்ட்ன்றதை விட எங்களுக்கு வேலைன்னு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குமே. இப்ப வாடகை கட்டல 72 நாள் இருக்குது. பசங்க பீஸ் நிக்குது. எங்க பசங்களை நாங்க மேல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா?
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சொக்கநாதன் புத்தூர் மாரியம்மன் கோவிலில் புரட்டாசி தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 13 நாள் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. 3000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பட்டாசு, மேளதாளம் மற்றும் வண்ண காகித மழையுடன் 4 ரத வீதிகளில் தேர் அசைந்தாடியபடி சென்றது. அக்கினி சட்டி ஏந்தியும் முளைப்பாரி எடுத்தும் பெண்கள் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர். தமிழகத்தில் வரும் 16 முதல் 18ஆம் தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியம் இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்மேற்கு பருவமழை வரும் 16 முதல் 18ஆம் தேதிகளில் இந்திய பகுதிகளிலிருந்து விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வளிமண்டல கீழடுக்குகளில் கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசை காற்று வீசக்கூடிய நிலையில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை 16 முதல் 18ஆம் தேதிகளில் தொடங்குவதற்கான சாத்தியம் உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை வடக்கு ஹைகிரவுண்ட் சாலைக்கு தமிழறிஞர் தோ. பரமசிவன் பெயரை சூட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. நெல்லையில் நடந்த மாநகராட்சி கூட்டத்தில் இது தொடர்பான சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், சாலைக்கு தோ. பரமசிவன் பெயரை சூட்ட அரசிடம் அனுமதி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தமிழுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை கௌரவிக்கும் நோக்கத்தில் அவரின் பெயரை சாலைக்கு சூட்ட முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் பண்பாட்டு, சிறுதெய்வ வழிபாடு உள்ளிட்டவை குறித்து பல்வேறு நூல்களை எழுதியவர் தமிழறிஞர் தோ. பரமசிவன் என்பது நினைவு கூறத்தக்கது. சிறுநீரக மோசடி குறித்து விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை அறிவித்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிராக தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. நீதிபதி J.K. மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணை குழுவில் இடம்பெறும் அதிகாரிகளை நீதிமன்ற பதிவாளர் தேர்ந்தெடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். தாங்கள் தரும் அதிகாரிகள் பட்டியலில் தகுதியானவர்களை நீதிமன்றம் நியமிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. நிர்வாக சிக்கல்களை சுட்டிக்காட்டி அருகில் இருக்கும் மாவட்டங்களைச் சேர்ந்த சிறந்த அதிகாரிகளின் பெயரை வழங்குவதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு செல்லும் என்று கூறி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வை தள்ளி வைக்கும்படி உத்தரவிட சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு அக்டோபர் 12ஆம் தேதி போட்டித் தேர்வு நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை மாதம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. புதிய பாடத்திட்டம் மற்றும் எதிர்பார்க்கப்பட்டதை விட முன்கூட்டிய தேதி ஆகியவற்றின் காரணமாக தேர்வுக்கு தயாராக போதிய கால அவகாசம் இல்லை என்பதால் தேர்வை தள்ளி வைக்க உத்தரவிடுமாறு மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் 2,36,000 பேருக்கு நுழைவுச் சீட்டு வழங்கப்பட்டுவிட்டதால் இப்போது தேர்வை தள்ளி வைப்பது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அரசு தரப்பு வாதிட்டது. அதிமுகவை குறைத்து மதிப்பீடு செய்வதாக கூறி வாய்க்கு வந்ததை உதயநிதி ஸ்டாலின் உளரக்கூடாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி என 27 அணிகள் உள்ளன. ஆனால் அதிமுகவில EPS, OPS என, TTV தினகரன் என, செங்கோட்டையன் என பல அணிகள் உள்ளதாக எள்ளி நகையாடி தனக்குத்தானே திருப்திப்பட்டு சொந்த கட்சிக்காரர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக இன்றைக்கு அடுத்த கட்சியிடம் பஞ்சாயத்து பேசும் ஒரே இயக்கம் அதிமுக என்று வாய்க்கு வந்ததை வாங்கி எடுத்து வைத்திருக்கிறார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. இன்றைக்கு தனிநபர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையை நீங்கள் திரும்ப திரும்ப எத்தனை முறை அடித்து கேட்டாலும் சொல்லாதே என்பதை போல நீங்கள் தொடர்ந்து அதைவே சொல்லி நீங்கள் ஆத்ம திருப்தி அடைந்து கொள்வதில் எங்களுக்கு
கவலை இல்லை. தமிழகத்திலிருந்து ஆண்டுக்கு 12,000 கோடி ரூபாய் முதல் 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்து பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 397 மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் இருக்கு. இந்த 397 நிறுவனங்கள்ல ஒரு 100 கம்பெனியிலிருந்து மட்டுமே 12,000 15,000 கோடிக்கு வர்த்தகம் நடைபெறுகிறது. இது ஒரு அகில இந்திய அளவிலான பிரச்சனை. இது வேற நாடுகளோடும் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு மருத்துவ பிரச்சனை. இதை அரசியலாக்கி பொது விவாதங்களில் அதிகமாக விவாதிப்பது என்பது நாகரிகமாக இருக்காது என்பது எதிர்க்கட்சித் தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரியில் கன முதல் மிக கனமழையும், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திண்டுக்கல், தேனி, தென்காசி, மதுரையில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அக்டோபர் 16 முதல் 18ஆம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை 16 18 அக்டோபர் வாக்கில் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன. வட மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள்ல இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் இந்த வடகிழக்கு பருவமழைக்கான மழை பதிவாக வாய்ப்பிருக்கிறது என்று கணிக்கப்பட்டிருக்கு. தென்கோடி மாவட்டங்கள் தமிழகத்துல இயல்பாகவும் இல்லது இயல்பை விட குறைவாகவும் பதிவாக வாய்ப்பிருக்குன்னு கணிக்கப்பட்டிருக்கு. வேலூரில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. வேலூரில் 67 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பதிவான நிலையில் கன்சால்பேட்டை இந்திரா நகர் தெருவில் மழைநீர் தேங்கியது. கிரீன் சர்க்கிள் சர்வீஸ் சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். காட்பாடி சோழா கார்டன் பகுதியில் முறையான கழிவுநீர் மற்றும் வடிகால் கால்வாய் வசதிகள் இல்லாததால் குடியிருப்புகளை சுற்றி தண்ணீர் தேங்கியுள்ளது. உத்தரகாவேரி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டதால் நேமந்தபுரம் பகுதியில் இருந்த தற்காலிக தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் தொடர் கனமழையால் சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்தது. நகரின் பிரதான சாலைகளில் முழங்கால் அளவுக்கு நீர் தேங்கி இருந்ததால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். கர்நாடகாவில் வடகிழக்கு பருவமழை சராசரி அளவை விட அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று காலை சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்த தங்கத்தின் விலை தற்போது 640 ரூபாய் உயர்ந்து 90,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதன்படி ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 80 ரூபாய் உயர்ந்து 11,340 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து 184 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வரவிருக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு போட்டியிடும் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி தேர்தல் அறிக்கைகளை வெளியிட காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. இம்முறை சுமார் 50 முதல் 55 தொகுதிகளில் களமிறங்கும் காங்கிரஸ் ஒவ்வொரு பகுதியில் உள்ள பிரச்சினைகளுக்கேற்ப தீர்வுகளை முன்வைக்கும் திட்டத்தில் செயல்படுகிறது என அக்கட்சியின் தலைவர்கள் கூறினர். இதனுடன் மகா கட்பந்தன் கூட்டணியும் வேலையில்லா திண்டாட்டம், இடஒதுக்கீடு, தொழில் முதலீடு, கல்வி மேம்பாடு போன்ற முக்கிய பிரச்சினைகளை மையப்படுத்திய வாக்குறுதி அறிக்கையை வெளியிட திட்டமிட்டுள்ளது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவோம் என்று ராஷ்டிரிய ஜனதா தள கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார்.
பீகார் சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணியில் சுமார் 1.5 லட்சம் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 2 கட்டங்களாக நடைபெறும் இந்த தேர்தலுக்கு அதிக எண்ணிக்கையிலான வீரர்கள் தேவைப்படுவதால் சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி உள்ளிட்ட பல்வேறு துணை ராணுவ படைகளைச் சேர்ந்த 1000 பிரிவுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதன்படி காஷ்மீர், கேரளா, மணிப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து இந்த படைப்பிரிவுகள் பீகாருக்கு அனுப்பப்படுகின்றன. இந்தியாவின் இளம் தொடக்க ஆட்டக்காரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் தனது 7வது சதத்தை பதிவு செய்தார். இதன் மூலம் அவர் ஒரு தனித்துவமான உலக சாதனையை சமன் செய்தார். 24 வயதிற்குட்பட்ட தொடக்க ஆட்டக்காரர்கள் அடித்த அதிகபட்ச டெஸ்ட் சதங்கள் என்ற சாதனையை அவர் தென்னாப்பிரிக்க முன்னாள் கேப்டன் கிரேம் ஸ்மித்துடன் பகிர்ந்து கொள்கிறார். ஜெய்ஸ்வால் தனது 23வது வயதில் இந்த சாதனையை எட்டியுள்ளார். மேலும் சச்சினுக்கு அடுத்தபடியாக 23 வயதிற்குள் அதிக சதங்களை அடித்த இந்திய வீரர்கள் பட்டியலில் 2வது இடத்தை பிடித்துள்ளார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். பினராயி விஜயன் தலைமையில் டெல்லி சென்றுள்ள கேரள குழு முன்னதாக மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ஜே.பி. நட்டா, நிர்மலா சீதாராமன் மற்றும் நிதின் கட்கரி ஆகியோரை சந்தித்தனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை பிரதமரையும் சந்தித்துள்ளனர். பிரதமருடனான சந்திப்பில் கேரளாவின் முக்கிய மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடக முதல்வர் சித்தராமையா செயல்பாடற்ற அமைச்சர்களை நீக்கி புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 13ஆம் தேதி இரவு காவிரி இல்லத்தில் அமைச்சர்களுக்கு இரவு விருந்து அளிக்க திட்டமிடப்பட்டிருக்கும் நிலையில் அன்றைய தினமே அமைச்சரவை மாற்றம் பற்றி முடிவெடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அமைச்சரவையில் தற்போது 32 பேர் உள்ள நிலையில் சிலரை தவிர பலர் துறையின் நிலைமை குறித்தே அறியாமல் இருப்பதோடு புதிய திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என்ற கடும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனால் 15 முதல் 20 அமைச்சர்களை நீக்குவது குறித்து சித்தராமையா கட்சி மேலிடத்துடன் ஆலோசித்து வருவதாக வட்டாரங்கள் கூறுகின்றன. துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் தரப்பின் அழுத்தத்தை சமாளித்து தன் பதவியை தக்கவைக்க அமைச்சரவை மாற்றத்தை சித்தராமையா அரசியல் தந்திரமாக பயன்படுத்துகிறாரா என்ற கேள்வி தற்போது கர்நாடக அரசியலில் விவாதமாகி உள்ளது. மேகதாது அணை கட்டுவதால் தமிழகத்திற்குத்தான் அதிக நன்மைகள் கிடைக்கும் என்று கர்நாடக அமைச்சர் முனியப்பா தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் பிரசாதங்களை வழங்கினர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேகதாதுவில் அணை கட்டுவதன் மூலம் தமிழகத்திற்கு அதிகப்படியான தண்ணீரை வழங்க முடியும் என்றார். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களில் நச்சுப்பொருள் கலந்த இருமல் மருந்து கொடுக்கப்பட்டு 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மரணமடைந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரிய பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இந்த விவகாரம் குறித்து சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் விசாரணை நடத்த அதிகாரம் பெற்றவை என்றும் அவர்கள் ஏற்கனவே உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதையடுத்து சிபிஐ விசாரணை கோரும் மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. மேற்கு வங்கத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க கயிற்றில் தொங்கியவாறு சென்ற மருத்துவரின் காணொலி இணையத்தில் வைரலாகியுள்ளது. மேற்கு வங்கத்தின் நாகர்கட்டா சுகாதார பிரிவின் மருத்துவ அலுவலர் டாக்டர் இர்ஃபான் மொல்லா நிலச்சரிவு ஏற்பட்ட பள்ளத்தாக்கை கடக்க மீட்பு பணியாளர்களின் உதவியுடன் கயிற்றில் மெதுவாக நடக்க தொடங்கி தொங்கி கடந்து அங்கு சிக்கி தவித்த காயமடைந்த நோயாளிகளுக்கு உடனடியாக மருத்துவ உதவி அளித்தார். சமூக ஊடகங்களில் பரவி வரும் இந்த காணொளியை பார்த்து பலரும் அந்த மருத்துவரை பாராட்டி வருகின்றனர்.